வெல்கம் டு another episode of Vibe with Karthik. இன்னைக்கு ஒரு அருமையான ட்ரிப்பை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பீங்க நீங்களே. இருங்க ஃபர்ஸ்ட் நம்ம இந்த எபிசோடுக்கான பார்ட்டிசிபென்ட்ஸ் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் பார்ட்டிசிபென்ட் ஹாய் பிரபா. ஹாய். இவங்களெல்லாம் நம்ம எப்பயுமே பார்க்குறோம்னா அங்கே ஏதோ ஒரு இது நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். இவர் யோசிப்பார், ஏன்டா உங்கள் குடும்பம் ஷிஃப்டிங்காக இங்கேருந்து அங்கேருந்து இங்கன்னு பண்ணிகிட்டே இருப்பீங்க, ரொம்ப கஷ்டம். குடும்பமே ஆகக்கூடாதா? இன்னும் நிறைய இன்பங்கள் இருக்கு ப்ரோ. ஏன்னா பிரபா கல்யாணம் நல்லா இருக்கலாம், ஜாலியா இருக்குல்ல, அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கு சான்ஸ் இல்லையே. நல்லா இருந்ததுல்ல. வண்டி டெம்போ ஆகல, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சோ அனைத்து ஆல்ரெடி ஒரு ரவுண்ட் போச்சு, ரெண்டாவது ரவுண்ட். ஆமா, இது எல்லா பெருமையும் எங்க மாப்பிள்ளையே சேரும். வாங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா முக்கியமான கண்டஸ்டன்ட்ஸ் பாத்தீங்கன்னா யாருன்னா, ஹாய் வெல்கம் டு துபாய் அபிபி. ஸோ எங்கள் அம்மா வந்த ஃபர்ஸ்ட் ட்ரிப்பே என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கே போய் போகிறீங்க? உங்கள் பொண்ணு வீட்டுக்கு போகிறீங்களா? தனி கொடுத்தனும் போயிட்டாங்க, அதனால. ஓ அப்புறம் உங்கள் மருமக எங்கம்மா? ஒளிஞ்சிட்டு இருக்காங்களா? தெரியவே இல்லையா? சரி வாங்க பார்ப்போம். வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம்? எங்கேயோ பார்த்துருக்கேன் இது. உங்களுக்கெல்லாம் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கும். மோனி மாப்பிள்ள காதல் கட்சியில் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியில் வந்தாங்க. ஹாய் இந்து, எப்படி இருக்கீங்க? ஏன் அத்தை மடி மெத்த எடின்னு எங்கள் அம்மா மேடியில் உட்கார வேண்டியதானே? ஏமா மருமக்களை உட்கார வச்சுக்க வேண்டியதான். நல்லா கவாட்டை விரிச்சுட்டு தானே உட்காந்துட்டு இருக்கீங்க. அங்க வண்டி போலீஸ் நிறுத்திடுவோம், இறங்கி வைக்கல. அதனால நீங்க யாரு? வைப் வித் கார்த்திக். ஆத்தி போலீஸ், துபாய் போலீஸ் கிட்ட என்ன அடிவா? வைப் வித் கார்த்திக்னு வெச்சுக்கோ. முதல்ல என்ன ஜட்டியோட உட்கார வச்சிருவோமா? கோப்டெக்ஸ்ல ஜட்டி வாங்காத, போலீஸ்காரங்களுக்கு பிடிக்கும், கண்ணுல பட்டா கழட்டாம விட மாட்டாங்க. எவ்வளவு அசிங்கமா இருப்பேன் யோசிச்சு பாத்தியா? சரி போவோமா? ஓகே. அண்ட் டிரைவர், போன வாட்டியாவது டிரைவர் சீட் இடிக்காம இருந்தது, இந்த வாட்டி பாத்தீங்கன்னா மக்களே டிரைவர் சீட்டுக்கு வந்துருச்சு. அம்மா எப்படி உட்கார்றான்னு மட்டும் பாரு. இந்த ட்ரிப்போட ஆர்கனைசர்ஸ் வந்து பிரபாவும் தரணி ப்ரோவும் ரொம்ப கஷ்டப்பட்டு, ஆமாங்க, இதெல்லாம் வச்சு கொண்டு போறோம். இதெல்லாம் எடுத்துட்டு போனா பூனையும் ஃப்ரீயாமா எடுத்துட்டு போங்க. வேணாங்க, அவன் பாட்டுக்கு இங்க நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கான். சொல்லுங்க எக்ஸ்பிளைன் பண்ணு பிரபா. அதெல்லாம் வேணாங்க. சரி, சீக்கிரம் கல்யாணம் பண்ணி குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுங்க, ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு முன்னாடி ஒரு மூத்த குடி ஒன்று இருக்கு. யார் மூத்த குடியாரு? மோத்தியா? சரி, ஆள் வந்து அழுக ஆரம்பிச்சிட்டா. ஏண்டாமா? இல்ல தமால்னு கேட்டு சத்தம் வந்துச்சா? கொஞ்சம் பக்குன்னு இருக்கு. இது வேற ஏதாவது தமால்னு போவோமா? எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். அப்படி திருப்புறேன் இப்படி திருப்புறேன்ட்டு கழுத்த மாட்டையில போட்டு கொண்டுறாதீங்க. வாய்ஸ் மட்டும் கேட்டுச்சா? எதுவாக இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம். திருப்பும் போது திருப்பி டிவி அவன் மண்டையில் விழுந்து ரெண்டு பேரும் போய் உள்ள உட்காந்துக்கணும். யாரும் நீ நானும் தான். எங்க மருமகளை பிளான் பண்ணி சதி செய்து மகனும் கொலையா? அடி பாவி, எங்க அம்மாக்கு பயம் பாரு. டேய் நீ போனாலும் பரவாயில்லடா, என்னையும் சேர்த்துட்டு போய் உட்கார வச்சுறா. அதானம்மா? நான் இப்போ உண்மையில பழி போட்டுட்டா. மாமியார் வன்கொடுமையினால் சதி செய்து என் பொண்டாட்டி நான் சொல்லிடுவேன், எங்க அத்தை இல்லைங்க. ஆவியா வந்தாலும் சொல்லுவியா? என்ன மாட்டி விடுறதுக்கு என் பொண்டாட்டி போதுங்க, வேற யாரும் வேணாம். சரி நம்ம போய் என் தங்கச்சியோட வீட்டை இப்போதான் இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. நானும் வந்து ஐ மீன் ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் வரல, ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் நானும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறேன். சரி நம்ம போய் பார்ப்போம். Bye bye. Bye bye bye. See you in Moni வீடு. Bye bye. அங்கே கட் பண்ணி இங்கே ஓப்பன் பண்ணா இவ்வளோ பிரைட்டாக இருக்கும் போதே தெரிய வேணாம் இது யார் வீடுன்னு. டடாய் டடாய் டடாய். ஏய், கக்கூஸ் பிரஷ் 1, கக்கூஸ் பிரஷ் 2. வாங்க மோனி, வணக்கம். எங்க திருமுகத்தை திருப்புங்கோ. ஃபர்ஸ்ட் வந்தவங்களுக்கு போலி செய்து அசத்திய மோனி. என்ன ஒரு மாதிரி சப்பன்னு பச்சையா இருக்கு? பச்சை இல்ல, மஞ்சள். கலர் பிளைண்ட்னஸ் நினைக்கிறேன். ஹாய். அங்க பின்னாடி உள்ள குனிஞ்சு உட்கார்ந்துட்டு இருந்தாங்களே, அது வேற யாரும் இல்ல. இல்ல வேணாம். நையே பை, தேங்க் யூ பை. நம்ம அங்க பார்த்த அந்த போலி போடுற பாய். இந்த போலி போடுற பாயா? ஆமாங்க, எல்லாருக்குமே ஃபேவரட்டான எங்கள் கோயம்புத்தூர் போலி. என்ன மணி கடை போட்டுருமா இன்டர்நேஷ்னல் சிட்டியில்?
டெயின் அமுத்த வேண்டியதா இருக்கா? யா ஸ்பெயின் கிளஸ்டர்ல இருக்கவங்க யாருக்காவது போலி வேணும் அப்படின்னா ஈவினிங் 6 to 8. ஏய் எவ்வளோடி வைக்கலாம்? 15 dirhams. யாரோட ஒய்ஃப்னு பாத்தீங்கனாலே தெரியும். வாங்க புது வீட்டுல எனக்கு என்னமோ 15 திரம் சொல்லியிருக்கீங்க ஒரு போலி. ஆமாங்க. வீட்டை அருமையாக நம்ம மோனிஷான்னு சொல்லலாமா இல்ல மோனிகான்னு சொல்லலாமா? மோனிகானா இல்ல ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறவங்களுக்கு எல்லாம் தெரியும்ல, அந்த மோனிகா மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். பாத்திரியா அண்ணின்லாம் பார்க்க மாட்டா, கீழே சிந்தனா தெரியும்ல. புருஷன் கூட பார்க்காம திட்டு விழுதாங்க. கேஸ் இல்ல, எந்த பக்கம் சொல்றேன். நீங்க கால்ல இங்க பாத்தீங்கன்னாலே தெரியும். மோனி செருப்பா? ஓ மை காட். இல்ல போடலாம்டா. இருங்க, மோனி சுட்ட போலிய நம்ம கெஸ்ட் எப்படி சாப்பிட்டு என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம். முழுங்கிட்டு சொல்லணும், சும்மா மண்டையாட்டக்கூடாது. பொண்ணு செஞ்சிருக்கான்ட்டுலாம் சொல்லுமா. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? எங்க? ஓகே நைஸ். அப்போ பிஸ்னஸ் இறக்கிடலாம். இந்த வீடியோ வந்து ஆல்ரெடி மோனியோட ஹோம் டூரில் பார்த்துருப்பீங்க. பியூட்டிஃபுல்லாக செட் பண்ணி எல்லாமே அன்றைக்கி வந்து நாங்கள் அறக்க பறக்க பாகிஸ்தானியும் கூட போராடி வாங்கினது பார்த்தீங்கன்னா வீட்டை வந்து பயங்கரமாக செட் பண்ணியிருக்காங்க. அண்டு அவளோட ட்ரீம் ஹோம் செட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னும் சில பல விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு அது இருங்க எட்டி பார்த்துக்கலாம். ஓ மை காட், த கப்புள்ஸ். ஃபோட்டோ. ஓ நான் ஹானஸ்ட் ரிவ்யூ கொடுக்க சொல்கிறாங்க. போலி 15 ரூபான்றாங்க. 15 திராம்ஸ் ஆங்க. கொடுங்க. சூப்பராக இருக்குடி. ஏங்க சத்தியமாக நல்லா இருக்குங்க. உண்மையை சொல்லுங்க. என்னால நம்ப முடியலையே. டாப் நாச். 15 திராம்ஸ் சொன்னது கொஞ்சம் ஓவர் தான். ஏன்னா தங்கச்சி இருந்தாலும் அப்படி ஏமாத்த மாட்டேன் மக்களை. வாய் அப்படின்றா. ஒரு 2-3 பீஸ் 10 திராம்ஸ் கொடு. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். சரியா, 2 10 ரூபாங்க. 15 ரூபா விட்டு வர மாட்டீங்களா? ஒரு குட்டி மாஸ்டர் சேர்த்துக்கிறீங்களா உங்ககிட்ட? இந்த மாதிரி உஃப்னு ஊதி பண்றாங்க. வித்து தெரியா? எப்படி கூவிவியா? ஏய் நல்லா இருக்குடா. ஓகே ஆமாங்க. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து போலியுடன் வரவேற்ற மோனி நல்லா இருக்கான். டோலி இல்லடா போலி. நீ அதே நினைப்புல இருக்க. அது அண்ணன் திருந்தி வாழ்ந்துட்டு இருக்கேன் இப்போ கொஞ்ச நாளா. அந்த நாய் அப்படி எல்லாம் பண்ணாது. பாத்தீங்களாலே தெரியும். அவளுடைய கனவான இதெல்லாம் நல்லா தயிர் டப்பாலையும் இதுலயும் போட்டு அடுக்கி வச்சு எழுதி சினமன் கிளவுட்ஸ் ஸ்டார் ரான்ஸ் ஸ்டார் அனிஸ்னா யாரு? And you know அதெல்லாம் தெரியும். ஏய் நியாயம் தானே. ஸோ இந்த டீடைல்டு ஹோம் டூர் மோனி மாப்பிள்ளை காதல் கட்ஸ் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. இல்லைன்னா போய் செக் அவுட் பண்ணி பாருங்க. ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டூடியோ அப்பார்ட்மெண்ட்டை நல்ல ஒரு காஸ்ட் எஃபெக்டிவாக எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது அப்படின்றத வந்து காஸ்ட் எஃபெக்டிவ் குரு எல்லாரும் இருக்கீங்கல்ல. அப்புறம் எங்கே தினேஷ் இருக்கான்? ஆமாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக செட்டப் பண்ணியிருக்காங்க. வெரி குட் மார்னிங். என்னது ஆக்சுவலாக வந்து வந்த 2வது நாள்லேயே அவங்க பக்கத்தில் நட்பு பண்ணிட்டாங்க. இதே தெருவில் இதே காரிடோரில். ஸோ இங்கே வந்து மீன் குழம்புலாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அளவு முகநக நட்பது நட்பண்டு, மீன் குழம்பு கொடுப்பது அகநக நட்பு அந்த மாதிரி. வீட்டுக்கு போனா சுக்கு காப்பிலாம் கொடுத்தாங்க அந்த அக்கா. அவங்க குட்டி பசங்கலாம் என் கூட ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. அக்கா என்ன வந்து அக்கான்னு கூப்பிட்டாங்க. எங்க பாவை பார்த்தது அங்கிள் நல்லா இருக்கீங்களா அங்கிள். ஓ மை காட். நான் சொன்னேன் மீசதாடி ரொம்ப வளர்க்காதீங்கன்ட்டு. சரி ஓகே. அண்ட் இப்போ நாங்கள் போலி சுட்டுருக்கோம். அக்கா அவ தரல அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. தருவோம்க்கா நாளைக்கு காலையில. அக்கா போலி இல்ல கேர்ள்ஸுக்கும் கிண்ணத்துக்கும் இருக்க பாண்டிங் எங்களுக்கு தெரியும். கொடுக்க கூடாது. அதுவும் இல்லாம நீங்க கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா அது பெரிய பிரச்சனையில முடியும்.
ஸோ ஆமாங்க, இதுக்கு அடுத்து இன்னொரு கேங் வருவாங்க, அவங்க கூட நாங்கள் மூவி போய் என்ஜாய் பண்ண போகிறோம். திஸ் இஸ் ஹவு த வீக்கெண்ட் கோஸ். வணக்கம் சொல்லி இருங்க, இவங்க டேஸ்ட் பண்ணிட்டோம். ஏய் வாங்க இந்தோ டேஸ்ட் பண்ணுங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. என்னம்மா சொல்லுமா. நான் தான் ஃபர்ஸ்ட் டேஸ்ட் பண்ணேன், சூப்பரா இருந்தது. சூப்பரா இருக்கா? போடும்போது நல்லா கொஞ்சம் அடிச்சிட்டேன். இல்ல தமிழ்ல பேசலாம். நீ போடவே கொஞ்சம் அடிச்சிட்டேன். அடிச்சிட்டியா? வெரி குட். Several months later. நம்ம வந்து இந்த எபிசோடோட எண்டிங்கை டிடி ஃபேமிலியோட வச்சு முடிக்கிறோம். போலி பத்தி சொல்லுங்க. போலி வந்து கொண்டு வந்திருந்தாங்கல்ல, கொண்டு வந்திருந்தா பயங்கர சாஃப்டா காட்டுறீங்க. போலி பாத்திரம் அவ்வளவு பெருசா இருந்துச்சு, உள்ள இருந்து போலி இவ்வளவு தான் இருந்துச்சு. ஆனா ஏன் மோனிமா கம்மியா கொடுத்த மாதிரி ஃபீல் பண்றாங்க? ஆளுக்கு ஒண்ணுதாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுல நீ அரைவாசியும் யாரோ 1.5 வாசி சாப்பிட்ட மாதிரி இருக்கு. அது நீ மாத்தி சொல்றீங்க பாத்தீங்களா? ஏய் மாட்டிப்படி இதுல வேற இட்லி தோசை மாதிரி நிறைய கொண்டு வர வேண்டியதானே. இல்ல நான் இந்த சாப்பிடும்போது பார்த்தேன் திவ்யா, இந்த பக்கம் ஒரு பக்கம் வீங்கி இருந்தது. நம்மால இப்படிதான் போட்டு சாப்பிட்டு இருந்தாரு. இட்ஸ் ஓகே. நம்ம பார்த்துட்டு இருந்த படம் அப்படி நான் பாட்டுக்கு ஓவரா கை தட்டி சிரிச்சிட்டேன். ஆமாங்க, ஆண் பாவம் பொல்லாததுக்கான ரிவ்யூ வந்து டிடி அட்ராசிட்டிஸ் சேனல்ல பாருங்க. இந்த படம் பிடிச்சிட்டு வந்து எல்லா குடும்பத்துக்குள்ளயும் பிரச்சனை உருவாயிருக்கும்னு நினைக்கிறேன். பிரச்சனை இல்ல, கிரியேட் பண்ணிக்கிறீங்க. நாங்க எதுவும் பண்ணலங்க. சிவன் பெருசா சக்தி பெருசா? அது எல்லாரும் சக்தி தான். சக்தி இல்லாம எவனுமே இல்ல. சக்தி தான் எப்பயுமே. சொல்லிட்டு சக்தி தான் பெருசு, சக்தி தான் பெருசு, சக்தி தான் பெருசு. யாரு சக்தி? ஓகே கைஸ், இத்தோட இந்த எபிசோட் நிறைவடைகிறது. பை பாய்.